உலக நாடுகள் கொண்டாடும் இன்றைய மீனவர் தின நல்வாழ்த்துக்கள். மீனவர் தின நல்வாழ்த்துக்கள் மீனவர்கள் எந்த அளவுக்கு இந்த நாளை கொண்டாடப்படுகிறது, மீனவர்களின் இந்த வாழ்த்துக்களை பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வாழ்த்து சொல்வார்கள். அந்த அளவுக்கு மீனவர்களின் இந்த சிறப்பான நாள் அமைந்திருக்கிறது என்றுதான் நமக்கு சொல்ல முடியும். வாங்க இந்த வீடியோ பத்தி நமக்கு பாராட்டும். வணக்கம். சிபிஎம் தமிழ் மீடியா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த மீனவர் தினமான இன்றைய நாள் மக்கள் இன்றைய நாள் மீனவர் தினத்தின் நல்வாழ்த்துக்களாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் இன்றைய நாள் மீனவர்களுக்கு வறுமையான நாட்களாக அமைகிறது. இந்த நாட்கள் மீனவர்களுக்கு அதிகமான தொழில்பாடுகள் இருக்கு. அதை அனுசரித்து அவர்களின் மீன்பிடி தொழில்கள் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். இந்த நாட்கள் அவர்கள் எந்த அளவுக்கு தான் வருஷம் வரும் இந்த மீனவர் தினமான நாட்களில் மீனவர்கள் அதிகமாக கஷ்டப்படும் நாளாக இதுதான் அமைகிறது. இந்த நல்வாழ்த்துக்களில் கொண்டாடப்படும் இந்த நாளில் நமக்கு எப்படி சந்தோஷமாக அதை கொண்டாட வேண்டும், அந்த அளவுக்கு இருக்கும்போது மீனவர்களுக்கு மீன் வளங்கள் குறையும் நாளாக இது அமைக்கப்படுகிறது. இது நமக்கு வருஷம் இந்த மாதிரி தான் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை பற்றி நமக்கு மீனவர்கள் இதை பற்றி ஆலோசிப்பார்கள். இன்று மீனவர்களின் இந்த வாழ்வாதாரங்களை பற்றி பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அவர்களை சந்தித்து பேசுவார்கள். இதில் பெரிய கூட்டங்கள் அமையும். இதற்கான பல விளக்கங்கள் பேசப்படும் என்பதற்கான ஒரு முடிவுகள் எல்லாம் இந்த நாட்கள் தான் தெரிய வரும். அப்பேற்பட்ட இந்த மீனவர் நாட்களை நமக்கு மக்கள் உலக மீனவர் தினமாக கொண்டாடப்படுகிறோம். இந்த மீனவர் தினம் கொண்டாடப்படும் போதெல்லாம் மக்கள் எழுச்சி மிக்கதாக இருக்கிறார்கள். வறுமை மிக்க மக்களின் வாழ்க்கையில் ஒரு வாழ்வாதாரங்கள் எல்லாம் நிறைய கேள்விக்குறியில் இந்த நாட்கள் நிச்சயமாக அமையப்படுகிறது. இந்த நாட்கள் வரும்போதெல்லாம் மகிழ்ச்சி பொங்க இருக்க வேண்டிய நாட்களில் வறுமையை தொற்று வாழும் மீனவர்களின் மக்களின் வாழ்க்கையில் பல எழுச்சி மிக்க நாளாக அமைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நோக்கமும். ஆனால் இந்த நாள் மீனவ மக்களுக்கு ஒரு வறுமை சார்ந்த நாளாக இருக்கிறது. இந்த நாட்களில் அவர்கள் எப்படி கொண்டாடுவார்கள், எப்படி இருக்க போகிறது, இந்த மீனவ தின நல்வாழ்த்துக்களை எப்படி முயற்சி செய்ய போகிறது என்பதற்கான விளக்கங்களும் இங்கே நடைமுறைக்கு வரும். ஆனால் மீனவர்களின் வாழ்வாதாரங்களை எல்லாம் பார்க்கும்போது வருடம் ரொம்ப கீழ்மட்டத்தில் செல்கிறது. இதற்கான எதிர்ப்பான சில விஷயங்களை நீங்கள் பெரிய தலைமுறைகள், அரசு தலைவர்கள் இதை பற்றி நீங்கள் விசாரிக்க வேண்டும். இதை பற்றி எடுத்துக்கொள்ள வேண்டும். கடலில் மீன் வளங்கள் வருஷம் அதை குறைந்தபாடாக போகிறது. வருஷம் மீனவர்களின் வறுமைகள் அதிகமாகவே போய்கொண்டே இருக்கிறது. அந்த நாட்கள் வரும்போதுதான் உங்களுடைய பேச்சுக்களும் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு கிடைக்கும். அதுவரைக்கும் இந்த மீனவ மக்களுக்கு நமக்கு இந்த வருஷம் வரும்போது இப்படி வறுமைகள் அதிகமாக இருக்க மீனவர்களுக்கு பல நிதிகளை அரசு வழியாக நமக்கு உருவாக்க வேண்டும். புதிய திட்டங்களை உருவாக்கி கொண்டு வர வேண்டும். புதிய திட்டங்களை கொண்டு மீனவ மக்களுக்கு மேலும் மேலும் நிதிகளை வழங்குவதற்கான முயற்சிகள் ஈடுபாடு இல்லை என்றால் அவருடைய வாழ்க்கைகள் ரொம்ப வாழ்வாதாரங்களில் கேள்விக்குறியாக வருஷம் மாறிக்கொண்டே வருகிறது. மீனவ மக்களின் வாழ்க்கை உழைக்கிறார்கள், கஷ்டப்படும் போது உடைத்த பணங்களை போட்டு சாப்பிடுகிறார்கள். இப்படித்தான் அவர்களுடைய எளிமையான வாழ்க்கைகள் அப்படி அடைந்து கொண்டே போகிறது. இந்த வாழ்வாதாரக்கு நீங்கள் நிதி திரட்டும் வழியாக நிதிகள் கொடுப்பதற்கான பல முயற்சிகளை அரசு அதிகாரிகளும் எடுக்க வேண்டும். அரசும் அதில் பயன்பட வேண்டும். இப்பேற்பட்ட பல நோக்கங்கள் இங்கே இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு இந்த மீனவ தின நல்வாழ்த்துக்களை முன்னிட்டு மீனவ மக்களுக்காக பல நிதிகளை இங்கே திரட்ட வேண்டும். பல நிதிகள் வழங்க வேண்டும். மீனவ மக்களுக்கு நல்ல ஒரு உதவிகள் செய்ய வேண்டும். மீனவ மக்களுக்கு அரசு துணை நிற்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன் நோக்கத்தை நான் உங்களிடம் பதிவு செய்கிறேன். அனைத்து மீனவ மக்களுக்கும் என் பணிவான உலக மீனவ நல்வாழ்த்துக்களை தெரிவித்து என்னை முடிக்கிறேன். உங்கள் பெஞ்சமின். வணக்கம்.